السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃபுகள், முன்னோர்கள், நல்லவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கட்டளை நிறைவேற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் உங்களுக்கு முன்னால் ஒரு முக்கியமான தலைப்பில் உரையாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஹிஜ்ரி ஆண்டுடைய 1448வது ஆண்டின், அதாவது எந்த வருடத்தில் நாங்கள் இருக்கின்றோமோ அந்த வருடத்துடைய இஸ்லாமிய மாதங்களில் ரபியுல் அவ்வல் மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். அதாவது இன்று ரபியுல் அவ்வல் 2வது தேதி, 3வது தேதி ஆரம்பிக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப இன்னும் சில நாட்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்த அல்லது இஸ்லாத்தை முழுமையாக தெரியாத சில நபர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு தவறான புரிதலை இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு சென்றடைகின்றது. அதை பற்றி தான் சுருக்கமாக ஒரு ஆய்வு சம்பந்தமாக, அதை ஒட்டி நம்மளுடைய நிலைமை எப்படியாக இருக்க வேண்டும் என்ற பல விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் அதை சார்ந்து நான் உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது தலைப்பு, அந்த 12 ரபியுல் அவ்வல், இந்த தேதி 12 ரபியுல் அவ்வல் அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த நாளா இறந்த நாளா, ஒரு ஆய்வு சம்பந்தமாக சில விஷயங்கள் தான். இப்ப வருடம் இந்த ரபியுல் அவ்வல் வரும்போதெல்லாம் சஹீஹான மன்ஹஜ் அடிப்படையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், மர்கஸ், மஸ்ஜித்களில் பார்க்கும் பொழுது ஜும்மா மேடையாக இருக்கட்டும், வாராந்திர பயானாக இருக்கட்டும், மாதாந்திர சிறப்பு பயானாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சரியான வழிமுறையை, சுன்னாவை கற்றுக் கொடுப்பதற்காக பல பயான்களை அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். ஆனால் அதுக்கு மறுபக்கம் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இஸ்லாத்தை முழுமையாக படிக்காமல், இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை அவர்கள் கழிக்கின்றார்களோ,
இஸ்லாம் என்றால் என்ன முழுமையாக தெரியாமலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய சில தவறான விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகின்றோம், பார்க்கின்றோம். தன்னுடைய கண்களாலும் சரி, தன்னுடைய காதுகளாலும் சரி, தன்னுடைய போன்களாலும் சரி, நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் வரும். 12 ரபியுல் அவ்வல் அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள். அதற்காக எந்த அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தில் என்று சொன்னால், நம்மளுடைய இந்தியா நாட்டிலே ஒரு ஹாலிடேவாக, அதாவது அன்றைய தினத்தில் எல்லா ஸ்கூல்களுக்கும் லீவு கிடைக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. ரபியுல் அவ்வல் 12 ரபியுல் அவ்வல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக நினைத்து கொண்டு அன்றைய தினத்திலே அவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டது. அரசாங்கத்தை அந்த நேரத்தில் அந்த நாளில் மக்கள் எல்லோருக்கும் விடுதலையாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது இந்த 12 ரபியுல் அவ்வல் இந்த விஷயத்தில். 12 ரபியுல் அவ்வல் ஆய்வு ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த தேதியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களா இறந்தார்களா என்ற 2 விஷயங்களும் ஒன்றாக நடந்ததா அதே நேரத்தில் அதே நாளில் என்று பார்க்கும் பொழுது இதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது தான். அதனால்தான் பல விஷயங்கள் குழப்பமாக நமக்கு தெரியும். ஆனால் ராஜிஹான, அதாவது சுன்னாவுக்கு நெருக்கமான, அதாவது சொல்ல போனால் வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் தன்னுடைய ஆய்வில் அவர்கள் எது சரியாக இருக்கும் 100% என்று சொல்ல முடியாது. ஆனால் 98-99% அதற்கு நெருக்கமாக பல மார்க்கறிஞர்களோடு ஒருங்கிணைப்போடு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின் மூலமாக, அவர்கள் செய்த ஆய்வின் மூலமாக நமக்கு என்ன வெளிப்பாடு வருகின்றது, என்ன நிலைப்பாடு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் பிறந்த வருடம் ஆமுல் ஃபீல், அதாவது யானை காலம். அப்ராஹுடைய அந்த காபாவை நொறுக்கி அந்த காபை உடைக்க வேண்டும் என்ற திட்டமிட்ட அந்த வருடம் தான் அந்த யானை படம், அந்த யானை ஆண்டுதான் ஆமுல் ஃபீல். அந்த வருடத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள் என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த வருடத்தில் ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் பிறந்தார்கள் என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த விஷயத்தில் யாருக்கும் எந்த விதமான மறுப்பு கிடையாது. அதே போன்று நேரத்தை பார்க்கும் பொழுது அதிகாலை நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததாகவும் நமக்கு ஹதீஸிலே பல விஷயங்கள் வருகின்றது. அதே போன்று கிழமை, வாரத்தில் இருக்கக்கூடிய கிழமைகளை பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக ரசூலுல்லாஹ் அவர்களை ஹதீஸிலே சஹீஹ் புகாரில நாம பார்க்கலாம். வதாலிக யௌமுன் ஃபீஹி உலித்து ஃபீஹி, நான் அன்றைய தினத்தில் தான் பிறந்தேன். உன்சில அலைஹி, என் மீது அந்த நேரத்தில் தான், அந்த நாள் தான் எனக்கு இந்த குர்ஆனும் இறங்கியது. வபுஇஸ்து ஃபீஹி, அந்த நாள் தான் நான் இறக்கப்பட்டேன், அதாவது நபியாக அனுப்பப்பட்டேன். அப்ப திங்கட்கிழமை அல்லாஹ்வின் தூதர் பிறந்ததாக, அதிகாலை நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் பிறந்ததாக, ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்ததாக, ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு அந்த வருடத்தில் பிறந்ததாக எல்லாம் நமக்கு ஆய்வின் அடிப்படையில் சஹீஹான எந்த விதமான மறுப்பு இல்லாமல் அப்படியே நமக்கு வருகின்றது. பிரச்சனை எங்க அப்படின்னு சொன்னா தேதியில் தான் பிரச்சனை. தேதி 9, 12, 2 அப்படின்னு அந்த 15 நாட்களுக்குள்ளாரதான் அந்த சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆனால் எது நெருக்கம், எந்த அடிப்படையில் எல்லா மார்க்க அறிஞர்களும் சரி, முஃபஸ்ஸிரீன்களும் சரி, இந்த சீராவை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை வரலாற்று எழுதக்கூடிய ஆய்வாளர்கள் இருப்பாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் இருப்பாங்க. இவர்களுடைய ஒருங்கிணைத்து கருத்து என்னவென்று சொன்னால், பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் அவர்கள் சொல்லக்கூடியது என்ன, 9 ரபியுல் அவ்வல் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததாக நமக்கு காணப்படுகின்றது. இது ஒரு ஆய்வாகவே பல விஷயங்கள் பல இடங்கள்ல சில மார்க்க அறிஞர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு கணக்கிட்டு பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு தெளிவா இருக்குது. யானை ஆண்டுல இருந்து, திங்கட்கிழமையிலிருந்து, அந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல இருந்து எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்குது.
இத ஒரு மார்க்க அறிஞர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கணக்கிட்டு சரியாக அந்த நேரம் அந்த தேதியில் என்ன தேதி வரும், அந்த கிழமையில் என்ன தேதி வரும் என்று கணக்கிட்டு அப்படி வரிசையா பின்னாடில இருந்து முன்னாடி போறாங்க. அதாவது பிறக்கக்கூடிய இப்ப நாம இருக்கக்கூடிய காலத்துல இருந்து படிப்படியா ஒவ்வொரு வருடம் அப்படி முன்னாடி போறாங்க கணக்கிட்டு, இந்த வருடம் இந்த வருடம் அப்படின்னு. கடைசியாக வந்து சேரும் பொழுது அந்த நாள் அந்த வருடம் எல்லாம் சேர்க்கும் பொழுது சரியாக மார்க்கறிஞர்கள் சொல்லக்கூடிய நிலைமை 9 ரபியுல் அவ்வல் தான் வருது கணக்கிட்டு. இதை சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இன்று நாங்கள் அதிகமாக அவர்களுடைய இந்த சீரா விஷயத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை விஷயத்தில் அந்த புத்தகத்தை ரெஃபரன்ஸாக மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நாங்கள் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட புத்தகம் அது? உலகம் முழுவதும் முஸ்லிம்களால் மிகப்பெரிய ஒரு போட்டி நடக்கப்பட்டது சவுதி அரேபியாவிலே. அதாவது எல்லா முஸ்லிம்களும், ஆய்வாளர்களும் சரி, மார்க்க அறிஞர்களும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய சீரா அடிப்படையில ஒரு சிறந்த புத்தகம். ஏன்னா அதுக்கு பின்னாடி வரையும் நாங்க பார்க்கும் பொழுது சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில, சஹீஹான ஆய்வின் அடிப்படையில ஒரு நல்ல சரியான புத்தகம் நம்மளால தேர்வு செய்ய முடியல. ஒரு புத்தகம் இருக்கும், ஆனால் அதுல பல விஷயங்கள் குழப்பமாக இருக்கும், பல விஷயங்கள் மேல கீழே இருக்கும், அதாவது தைஃபான ஹதீஸ்களும் சேர்க்கப்படும். அப்படின்னு சஹீஹான விஷயங்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு புத்தகமாக சீரா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை விஷயத்தில் ஒரு பிரபலமான ஒரு புத்தகமாக நம்மளால சொல்ல முடியாது. அதாவது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குது. இப்னு ஹிஷாம் ரஹிமுல்லா அவர்கள் முதலில் தான் அவர்கள் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத ஒரு புத்தகமாக, முழுமையாக ஒரு புத்தகமாக எழுதுகிறார்கள். அதற்கு முன்பாகவும் இமாம் மூசா சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு புத்தகமாக சுருக்கமாக எழுதுறாங்க. அப்ப இப்படி ஒரு புத்தகமாக ஆரம்ப காலகட்டத்தில் சுருக்கமாக தான் எழுதப்பட்டது. ஆனால் அதில் பல விஷயங்கள் சேர்க்கப்படவில்லை, பல நேரங்கள் பலவீனமான செய்திகள் எல்லாம் சேர்க்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு உண்மையாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான ஒரு புத்தகம் ஒரு கடந்த நூற்றாண்டு வரை நம்ம கிட்ட இல்லை. அதனால்தான் சவுதி அரேபியாவிலே நடந்த மிகப்பெரிய ஒரு போட்டி என்ன நடந்தது? மார்க்க அறிஞர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அரபியில் தன்னுடைய ஒரு புத்தகத்தை கொடுக்க வேண்டும். எந்த புத்தகம்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சம்பந்தமாக. அந்த புத்தகத்தில் எது எல்லாம் ஆய்வு செய்து சரியாக இருக்குமோ அவர்களுக்கு பரிசு கிடைக்கும். இப்படி நம்முடைய நாட்டில் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், அவர் ஒரு அரபியில் புத்தகத்தை எழுதி அங்க சப்மிட் பண்றாங்க. இன்டர்வியூ எல்லாம் நடக்குது. கடைசியில உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான சீரா புத்தகம் வருது. அதுல தேர்வு செய்து முதல் சீரா புத்தகம் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அந்த புத்தகம் அர் ரஹீக்குல் மக்தூம். அதனுடைய ஆசிரியர் நம்முடைய நாட்டை சேர்ந்தவர் தான் ஷேக் சஃபியுர் ரஹ்மான் அஸ்ஸலஃபி முபாரக் பூரி ரஹிமஹுல்லா. மரணித்து விட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்கள் அரபியில் புத்தகம் எழுதி, அதுக்கு பிறகு அதனுடைய சுருக்கமாக உருதுவிலும் எழுதி, அதுக்கு மொழியாக்கம் தமிழ் நம்மளுடைய மார்க்க அறிஞர்களும் எழுதி, இப்படி அந்த புத்தகம் உலகம் முழுவதும் பல நாடுகளில் போய் சேர்ந்திருக்கிறது. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் பல மொழிகளில் பல நாடுகளின் இந்த புத்தகம் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக அதை எடுத்து படித்து இது செய்யா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகம் வந்து விட்டது. அந்த மார்க்கறிஞர் தான் அந்த புத்தகத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்த தேதி 9 தான் என்று மிக தெளிவாக ஆய்வின் அடிப்படையில் எழுதுகிறார். இப்போ 9 தேதி முஹம்மது நபியுடைய பிறந்த நாள் என்று நமக்கு தெளிவாகிவிட்டது. சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சிறந்த கருத்து, மார்க்கறிஞர்களுடைய ஒருங்கிணைப்பு சேர்ந்த ஒரு கருத்தாக 9 ரபியுல் தான் நாங்கள் ஆய்வின் அடிப்படையில பார்க்கின்றோம். அப்ப 12 ரபியுல் அவ்வலுக்கு என்ன நடந்தது? பிறப்பு நடந்ததா, இறப்பு நடந்ததா, அல்லது அது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு பார்க்கும் பொழுது 9 ரபியுல் அவ்வலுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்தது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அதை விட அதிகமாக உறுதி 12 ரபியுல் அவ்வலுக்கு இறந்ததாக செய்தி நம்ம கிட்ட உறுதியா இருக்குது. ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்த தேதி 9க்கு பல ஆய்வுகள் செய்யப்பட்டது. ஆனால் 12 ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் அவர்கள் இறந்ததாக பல செய்திகள் ஹதீஸ் மூலமாக பல சஹாபாக்கள், தாபீன்கள், பல வரலாற்று புத்தகத்தில் நாங்கள் ஒன்று சேர்க்கும் பொழுது அதிகமாக எந்த விஷயத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா 12 ரபியுல் அவ்வலுக்கு அல்லாஹ்வின் தூதர்
இறந்தார்கள் என்று உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். அதிலும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சில மார்க்க அறிஞர்கள் அதையும் மறுப்பு சொல்றாங்க, அவர்களுடைய அந்த சில ஆய்வின் அடிப்படையில். ஆனால் பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய எல்லா ஆய்வு சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன? 12 ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்த நாள் கிடையாது, இறந்த நாள் தான். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இமாம்கள் கிட்டத்தட்ட 400 ஹிஜ்ரி ஆண்டு வரை ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ கொண்டாடக்கூடிய ஒரு செய்தி, ஒரு விஷயம் அந்த 400 ஹிஜ்ரி ஆண்டுகளில் நடக்கவே இல்லை. அதற்கு பிறகுதான் ஒரு யூதனின் மூலமாக தோன்றுவிக்கப்பட்ட ஒரு ஹராமான விஷயம்தான். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகிறார்களோ, நம்முடைய தூதர்களுடைய பிறந்த நாளையும் நாங்கள் கொண்டாடுவோம் என்ற ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்கிவிட்டான். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பல மார்க்க அறிஞர்கள் உயிரோடு இருந்தார்கள், அவர்கள் எல்லோரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தன்னுடைய புத்தகத்தில், தன்னுடைய குத்துபாக்களில், தன்னுடைய பயான் மேடைகளில், எல்லா இடங்களிலும் இந்த பிதஅத்தான விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்காத, செய்யாத ஒரு ஹராமான விஷயம். ஏன்னா மக்கள் எல்லாமே நன்மையை நாடி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம முஸ்லிம் மக்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஹலாலான செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் அதை செய்ய மாட்டாங்க. எது ஹராம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா மக்கள் அதில் தான் ஆர்வம் காட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஃபஜ்ர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகை, இந்த மாதிரி 5 தொழுகை நம் மீது கடமை. இந்த கடமையான தொழுகைக்கு ஒருவரும் மஸ்ஜிதில் முழுமையாக சஃபோடு நிரப்பிருக்க மாட்டாங்க. ஆனால் தராவி தொழுகை வரும்பொழுதுதான் பள்ளிவாசல் அலங்கரிக்கப்படும். ரமதானுடைய இரவு தொழுகை சுன்னா தொழுகை, ஃபரதான தொழுகை கிடையாது. அதற்காக மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொண்டு, பள்ளிவாசலில் இருந்து கொண்டே விவாதம் செய்து கொண்டு, சுன்னத்தான விஷயத்துக்காக அவ்வளவு போராடுவார்கள். ஆனால் ரமதான் போன பிறகு அடுத்த நாள் அந்த நபர் பள்ளிவாசலில் ஃபஜ்ர் தொழுகைக்கு காணவில்லை. அப்ப ஹலாலான விஷயங்களுக்கு முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டால் அந்த விஷயத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? எந்த விதத்திலும் நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஹராமான விஷயங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு கண்ணியம், அவ்வளவு அதிகமாக ஈடுபாடோடு செய்வோம். அந்த ஹராமான விஷயங்கள் தோன்றடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் முழுமையாக இல்லை. அந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இதை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது காலமாக அந்த நேரத்தில் வந்து விட்டது. கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இந்த இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக மோசமான நிலையில் அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப 12 ரபியுல் அவ்வல் இறந்ததாக இன்னைக்கு யாரெல்லாம் அந்த தினத்தில் மௌலூத் என்ற ஹராமான விஷயத்தை செய்கின்றார்களோ, பித்அத்தான தவறான விஷயங்களை செய்கின்றார்களோ, யாரெல்லாம் அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தன்னை மதஹபுவாதிகளாக சொன்னாலும் சரி, எந்த ஒரு கொள்கைவாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மூத்த மார்க்க அறிஞர்களுடைய ஃபத்வாக்களை பார்க்கும் பொழுது அவர்களே இதை ஹராம் சொல்லியிருக்கிறார்கள். தேவபந்தாக இருக்கட்டும், ரேல்வியாக இருக்கட்டும், அதற்கு இப்படி ஏகப்பட்ட பள்ளிவாசல்கள், அந்த மதஹபு சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் இப்போது இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அலங்காரம் ஆரம்பிக்கப்படும். இப்போதுல இருந்து அந்த மௌலூதுகளுடைய தயாரிப்புகள் ஆரம்பிக்கப்படும். ஆனால் இவர்களுடைய மார்க்கறிஞர்கள், மூத்த மார்க்கறிஞர்கள், அவர்களுடைய ஃபத்வாக்களை, அவர்களுடைய புத்தகங்களை பார்க்கும் பொழுது ஹராம் என்ற விஷயத்தை மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். ஆனாலும் அந்த விஷயத்தில் இப்போது இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிலையாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர்களுக்கு அதிகமாக ஆசை வருது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர்கள் அதிகமாக ஈடுபாடோடு இருக்கிறாங்க. நன்மையான விஷயத்தை விட்டுவிட்டு ஹராமான விஷயத்தின் பக்கம் மக்கள் அதிகமாக இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 ரபியுல் அவ்வலுக்கு இறந்ததாக வரலாற்று உண்மையான செய்திகள் நமக்கு கண்களுக்கு முன்னால் இருக்குது. அதை எடுத்து மக்களுக்கு காண்பிக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை பிறந்த நாளாக தான் மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி செய்வார்கள்.
இல்ல, அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பிறந்ததாக தான் நமக்கு ஹதீஸ்ல வருது, அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப யாரு சொன்னது? பிறந்த நாளாக இருந்தாலும், அப்படி பிறந்த நாளாகவே இருந்தாலும் இப்படி கொண்டாடுவதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? இப்படி ஹராமான விஷயங்களை செய்வதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம். அது ரசூலுல்லாஹ்வுடைய பெயரிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று சொல்லிவிட்டு இப்படி ஹராமான விஷயங்கள் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது யார்? சஹாபாக்களை விட அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க முடியுமா? அவர்களை விட நாம் இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை விட நேசித்தார்கள் அந்த சஹாபாக்கள். அப்படி நம்மளால நேசிக்க முடியுமா? அப்ப அந்த சஹாபாக்களை செய்யாத போது நாம எப்படி, எந்த அடிப்படையில் அதை செய்கின்றோம்? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆதாரங்களை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உள்ளம் விஷயம், உள்ளத்தை சார்ந்தது. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, நீங்க சந்தோஷமாக, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை கொடுத்திருக்கிறான், அந்த ரஹ்மத்தை வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஏதோ ஒரு வசனத்தை அடிப்படையில் கொண்டு அவர்களுடைய அந்த ஹராமான விஷயத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள பார்க்கின்றார்கள். அப்படி எந்த விதமான ஆதாரம் இதற்கு முன்னால் யாரும் சொன்னது கிடையாது. அப்படி அந்த விஷயத்தில் அந்த குர்ஆனுடைய அந்த வசனம் அதற்காக சொல்லப்பட்டதும் கிடையாது. குர்ஆனிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடை அது போர் சம்பந்தமாக வரக்கூடியது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சம்பந்தமாக வரக்கூடியது, அந்தந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. ஆனால் அதற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளுக்கும் ஒப்பிட்டு ஒரு ஆதாரமாக அமைத்து கொண்டு அவர்கள் தான் செய்யக்கூடிய ஹராமான விஷயத்துக்கு ஹலாலான போர்வை போட ஆசைப்படுகிறார்கள். அப்படி எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த பிதாத், இந்த ஹராமான விஷயங்களை செய்யறாங்களோ, ஷைத்தானை தவிர இந்த நேரத்தில் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க, ஷைத்தான்கள் மட்டும்தான் இந்த நாள்ல சோகமா இருக்காங்க, அழுது கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தவறான ஒரு வார்த்தை பேசக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறாங்க. அதாவது நாம பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்று சொன்னால் நாம் ஷைத்தான்களாக ஆகிவிட்டோம், ஷைத்தானை போல நாங்கள் ஆகிவிட்டோம் என்று ஹராமான விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த மக்கள் சொல்லக்கூடிய வாதம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான நாளாக, சஹாபாக்களுக்கு எவ்வளவு கஷ்டமான நாளாக இருந்திருக்கும். 12 ரபியுல் அவ்வல் அன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய உடல்நிலை அவ்வளவு பாதிக்கப்பட்டது. தன்னுடைய கைகளால் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்ல முடியவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய தோளில் கை போட்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வெளிய பள்ளிவாசல் அந்த அளவுக்கு கூட ரசூலுல்லாஹ் வர முடியவில்லை. கடைசி நேரம் வரை சொன்னார்கள், லஅனல்லாஹு அலல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மஸாஜிதா, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் தன்னுடைய அம்பியாக்களை, தூதர்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். காரணம் என்ன? என்னுடைய கபரையும் இப்படி ஆக்கி கொள்ள கூடாது. அதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை பெருநாளாக கொண்டாடாதீர்கள். இதெல்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இதற்கு முன்பு அந்த சமுதாயம் செய்த அந்த தவறை இந்த சமுதாயம் செய்யக்கூடாது என்றுதான். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று பொய் சொல்லிக் கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய இறந்த நாளில் சந்தோஷத்தை கொண்டாடுகின்றார்கள். இப்படி நாங்க மக்களுக்கு புரிய வைத்தாலும் இது நம்மளுடைய கடமை. இன்னைக்கு நம்மளுடைய பொறுப்பில் இருக்கின்றது. நிறைய பேருக்கு இது தெரியல இன்னும், அது இறந்த நாளா பிறந்த நாளா என்று குழப்பத்தில் இருக்கிறார். இது புரிய வைக்கக்கூடிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அதை புரிய வைத்த பிறகு சிலர் இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை சந்தோஷத்தில் கொண்டாடுவதில் என்ன தவறு, என்ன தப்பு இருக்குது? முதல் ஒரு விஷயத்தை நினைப்பு வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு விஷயத்தை நாங்கள் தவறாக கற்றுத்தராத விஷயத்தை செய்தால் அதுதான் பித்அத், அதுதான் ஹராம். உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை படிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? அவுது பில்லா படிங்க, பிஸ்மில்லா படிங்க, குர்ஆனை ஆரம்பிங்க. சாப்பிடும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லா சொல்லுங்க. இப்போ ஒருவர் குர்ஆன் ஓதுவதற்கு முன்பாக படிக்கக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முழு பிஸ்மில்லாவை சாப்பிடுவதற்கு முன்பாக படித்தால் அது சரியா தவறா? அவர் படிக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருந்தாலும், நன்மையான வார்த்தையாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லவில்லை.
அந்த நேரத்தில் அப்படி முழுக்க அந்த துவா சொல்லி கொடுக்கவில்லை. அதை படித்தால் அதுதான் பிதாத். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி வாழணும், எப்படி சந்தோஷமா இருக்கணும், எப்படி அழுவணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு சொல்லி கொடுக்காமல் இறந்திருப்பார்களா? அதை கொண்டாடுவது அவ்வளவு அவசியமாக இருந்தால், அது அவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்காமல் எப்படி மரணித்திருப்பார்கள்? அப்ப 12 ரபியுல் அவ்வல் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் தினம் என்று நமக்கு உறுதியான பிறகும் எந்த அடிப்படையில் நாங்கள் சந்தோஷத்தை கொண்டாடுவோம்? எந்த அடிப்படையில்? முன்பு காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மஹ்ஃபிலாக உருவாக்கிவிட்டு யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்று பலவிதமாக மௌலூதுகளை ஓதக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலைமை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன தெரியுமா நிலைமை? நீங்கள் பார்க்க வேண்டும், பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். பல நாடுகளில், இந்தியாவிலே மட்டுமில்லாமல் பல நாடுகளில் இந்த ஹுராஃபாத்துகள் எந்த அளவுக்கு உச்சக்கட்ட நிலைக்கு சென்று விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரிலே அவர்களுடைய பெயர் முஹம்மது என்ற வார்த்தையை ஒரு கேக்கால் உருவாக்கி, அல்லது அந்த கேக்கில முஹம்மது நபியுடைய பெயரை வைத்து மிகப்பெரிய ஒரு அருவாலை, ஒரு கத்தியை எடுத்து அந்த பெயரை வெட்டுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அந்த முஹம்மது நபியுடைய வார்த்தைக்கு எவ்வளவு கண்ணியம்! அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குரானில் யா முஹம்மது என்ற வார்த்தை பயன்படுத்தது கிடையாது. அவ்வளவு கண்ணியம். யா நபி, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முஸம்மில். தன்னுடைய தூதருக்கு அவ்வளவு கண்ணியம் கொடுத்த இறைவன் தன்னுடைய நபியுடைய பெயரை கூட இருக்கவில்லை. அந்த சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் முஹம்மது என்ற பெயரை வைத்துக் கொண்டு அந்த கேக்கை வெட்டக்கூடிய சம்பவங்கள். அல்லாஹு அக்பர். அந்த கேக்கு மட்டும் விட்டாமல் பக்கத்தில் டிஜே மியூசிக் பாட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த குராஃபாத்துகள்லாம் பக்கத்து நாடுகளில் பாகிஸ்தானில் அதிகமாக பார்க்கலாம், அதிகமாக பார்க்கலாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடந்த வருடத்துக்கு முன்பாக, 2 வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம். ஒரு பெண்ணை ஹூருல் ஐன் என்ற பெயரை கொடுத்து அழகாக காண்பிப்பதற்காக விபச்சாரியாக மாற்றிக்கொண்டு டான்ஸ் ஆட வைக்கிறார்கள், நடனமாகிவிட்டு. எந்த நேரத்தில்? ரசூலுல்லாஹுடைய பிறந்த நாள் அன்று என்று சொல்லிவிட்டு. அந்த பொண்ணு கேசு போட்டுடுச்சு மறுபடியும். எனக்கு இவ்வளவு காசு கொடுத்தாங்க, ஆனா காசு இன்னும் கொடுக்கல அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. ஹராமான விஷயங்களை ரசூலுல்லாஹுடைய பெயரிலே செய்கிறார்கள். எப்படிப்பட்ட மோசமானவர்களாக இருக்கிறார்கள்! அல்லாஹ் தடுத்த அந்த ஹராமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் பொழுது வல் மஆசிஃப், இந்த பாட்டுகளை இந்த மக்கள் ஹலாலாக்குவார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரிலே எப்படி உருவாக்குவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரிந்திருக்காது. என்னுடைய சமூகம் என்னுடைய பெயரில் இப்படிப்பட்ட ஹராமான விஷயங்கள் செய்திருப்பார்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஹராமான விஷயங்கள் பாட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, நடனமாகி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் ஜோடி ஜோடியாக ஆடுகின்றார்கள். டிஜே லைட்டு போட்டு மிக பிரமாண்டமான அளவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தலைப்பு? முஹம்மது நபி பர்த்டே. இன்னா லில்லாஹ். எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக, நம்மளுடைய பாவத்துக்காக கண்ணீர் சிந்தி அழுதியவர். ஆனால் அந்த பெயரை கொண்டு வைத்து நாங்கள் எவ்வளவு மோசமாக இழிவுபடுத்துறோம் பாருங்க. இன்னும் அதிகமா பாருங்க, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கிற அளவுக்கு எல்லாரையும் இடித்து அடித்து தள்ளி கொண்டு டிராபிக் ஜாம் பண்ணி மக்களை தொந்தரவு கொடுத்து, எந்த நபி? முஹம்மது நபியுடைய பெயரை வைத்து தான் செய்கிறார்கள். அந்த நபி தான் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி பியதிஹி. அவன் முஸ்லிமே கிடையாது எவன் தன்னுடைய நாவால், அவனுடைய கரங்களால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வருகின்றதோ. அதே நபியுடைய பெயரை வைத்து வாயாலையும் பாதிப்பு கொடுத்து கைகளாலையும் பாதிப்பு கொடுத்து மக்களுக்கு மத்தியில் இதுதான் முஹம்மது நபியுடைய பர்த்டே என்று நாங்கள் காண்பிக்கின்றோம். எவ்வளவு மோசமானவர்களாக மாறிவிட்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். முஹம்மது நபியுடைய பெயரை கொண்டு ஒரு கொடியை உருவாக்கி விட்டு அடுத்த நாள் பார்க்கணும்,
அல்லாஹு அக்பர். அந்த முஹம்மது நபியுடைய பெயரை குப்பை தொட்டியில் இருக்கும் அந்த கொடியெல்லாம் கண்களால் பார்த்த பல விஷயங்கள். அந்த கொடி முஹம்மது நபி என்ற முஹம்மது என்ற பெயர் எழுதியிருப்பாங்க. அந்த கொடி குப்பை தொட்டியில் இருக்கும். மக்கள் எல்லாம் காலால் அடித்து இடித்து அதை நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதையில் அந்த பெயரை போட்டு விடுவார்கள். அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் இறந்த நாள் என்று மக்கள் மார்க்கறிஞர்கள் எல்லோரும் சொன்ன பிறகும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் தேவையா மக்களே? சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு கவலையான நிகழ்வு நடக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி கேள்விப்பட்டவுடன் மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கோபத்தில் வந்து விட்டார்கள். யாரு சொன்னது முஹம்மது இறந்து விட்டார் என்று? சொன்னவருடைய தலையை சீவி விடுவேன். முஹம்மது நபி இறக்கவில்லை, மூசா நபி போல் அவரும் சென்றிருப்பார், மறுபடியும் வருவார், என்னுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று இருந்தார். தன்னுடைய மரணத்தை, தன்னுடைய நபியுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட அந்த 12 ரபியுல் அவ்வலை இன்று நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான சமுதாயமாக நாங்கள் மாறிவிட்டோம். இறுதி நேரத்திலும் தன்னுடைய சமுதாயத்துக்காக அழுதவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நேரத்துல கூட தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய தோழர்களை கூட நினைத்து வைக்காமல் அல் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, தன்னுடைய சமுதாயம் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும், என்னுடைய சமுதாயம் என்று நினைத்து கொண்டு அழுதக்கூடிய அந்த தூதர் முஹம்மது நபியுடைய பெயரை அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. அந்த நேரத்தில் கூட வரக்கூடிய சமுதாயங்கள் நம்மை நினைத்து வைப்பார்கள், நம்மளை நினைப்பு வச்சு அழுதாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதே நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை வைத்து அவர்களை அவமதிக்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களுடைய படத்தை உருவாக்கிட்டு, அதாவது ஒரு கார்ட்டூனை வரைஞ்சிட்டாங்க, ஒரு படத்தை உருவாக்கிட்டாங்க, ஒரு உருவத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் கோபம் வந்து போராடுகின்றோம் அல்லவா? ரசூலுல்லாஹ்வுடைய எப்படி நீங்க வந்து கார்ட்டூன் உருவாக்கலாம், அவங்களுடைய உருவத்தை எப்படி உருவாக்கலாம், அவர்களை யாரும் இந்த காலத்துல பார்த்தது கிடையாது, அவருக்கு இந்த நேரத்துல எப்படி நீங்க உருவத்தை கொடுக்க முடியும், அப்படியெல்லாம் மக்கள் ரோடுல இருந்து போராட்டம் செய்யறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் அவர்களை விமர்சிக்க கூடியவர்களுடைய தலையை சீவிட வேண்டும் என்றெல்லாம் கோபத்தில் ஆக்ரோஷத்தில் வருவார்கள். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அவர்களை விட, அந்த கார்ட்டூன் வரையக்கூடிய அந்த மக்களை விட மிக மோசமானவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். அவர்களை விட அதிகமாக நாங்கள் ரசூலுல்லாஹை விமர்சிக்கின்றோம். தன்னுடைய செயல்களால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பெயரை கொண்டு தன்னுடைய வார்த்தைகளால் ரசூலுல்லாஹை விமர்சிக்கின்றோம். அந்த நபியுடைய பெயரை வைத்து எவ்வளவு ஹராமான விஷயங்கள், எவ்வளவு ஹராமான விஷயங்கள் பல இடங்களில் எந்த அளவுக்கு ஹராமாகி விட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் தடுத்த எல்லா ஹராமும் அன்ற நாள் ஹலால் ஆயிடுது. மது, போதை, வட்டி, கலாச்சாரம், விபச்சாரம், ஹராமான எல்லா இழிவான பழக்க வழக்கங்கள் அந்த நாளிலே மக்கள் ஹலாலாக்கி விடுகிறார்கள். அது யாருடைய பேர்ல? முஹம்மது நபியுடைய பேர்ல. இந்த எல்லா கலாச்சாரத்தையும், ஹராத்தையும், ஹராமையும், ஹதாஃபாத்தையும் தடுத்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் வந்தார்கள். இந்த உலகத்துல வந்த காரணமே இது எல்லாத்தையும் ஒழித்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற நேரான ஒரு சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்றுதான். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை பாருங்க, அந்த நபியுடைய பெயரை வைத்து அதை மறுபடியும் உருவாக்குறோம். இது நம்மளுடைய கடமை சகோதரர்களே, பெரியோர்களே. மக்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும், மக்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு சிறிய பிள்ளை தான், 10 வயது கூட ஆயிருக்காது, அந்த சிறிய பிள்ளை சொல்றான், முடி வெட்டிட்டு இன்னைக்கு மௌலூதுக்கு ரெடி ஆகிறதுக்கு எனக்கு போகணும்னு. அந்த பிள்ளைக்கு மௌலூதுனா என்னன்னு தெரியல, ஏன் கொண்டாடுறாங்க, எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியல. காலம் காலமாக மக்கள் மத்தியில் இது கொண்டாடப்படுகின்றது, காரணம் தெரியவில்லை. அல்லாஹு அக்பர். இதுக்கு நாம் தான் பொறுப்பு சகோதரர்களே, பெரியோர்களே. நம்மளுடைய வீட்டில், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய அக்கப்பக்கத்தில் யாரெல்லாம் இப்படி ஹராமான விஷயங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாளில் பிறக்கவில்லை, இறந்தார்கள். அவர்களுடைய கவலையை நாங்கள் சுமந்து இருக்க வேண்டும். அவர்களுக்காக சந்தோஷத்தில் இப்படி கொண்டாடக்கூடாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய உண்மையான சமுதாயமாக இருந்தால்
ரசூலுல்லாஹ்வுடைய இறந்த நாளுடைய கவலையோடு இருந்தால் என்ன செய்யணும்? நாம் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் என்று சொல்லிவிட்டு நோன்பு வைத்தார்கள். இன்னைக்கு நோன்பு வைக்க சொல்லுங்க பாப்போம். நம்மளால நோன்பு வைக்க முடியல, ஆனா ஷர்பத்தை மட்டும் கொடுக்க தெரியும் எல்லாருக்கும். ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க தான் சொன்னாங்க பிறந்த நாள் அன்னைக்கு. ஆனா எல்லாருக்கும் நாம நோன்புக்கு பதிலா எல்லாருக்கும் விருந்தை தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெயரிலே ஹராம ஹலால் ஆக்கிட்டு இருக்கோம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். இந்த ஹராமான விஷயங்களை ஹலாலாக்குவதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு தேன் பிரச்சனை தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தேனை என் மீது நான் ஹராமாக்கிட்டேன், இந்த பிரச்சனையே எனக்கு வேணாம். அந்த மனைவி மக்களுடைய அந்த பிரச்சனைகள்ல அந்த தேன் என் மீது ஹராமாக்கிட்டேன், எனக்கு தேனே தேவையில்லைன்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சூரத்து தஹரீம் 66வது வசனத்துடைய 1வது வசனத்தை படிங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு பொருளை உங்களுக்கு ஹராமாக்குவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு பொருளை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? தன் மீது பிடிக்கவில்லைன்னு சொல்லலாம், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம், வேணாம்னு சொல்லலாம். என் மீது ஹராம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? எல்லாம் யார்கிட்ட கேட்கிறேன் பாருங்க. இந்த இஸ்லாத்தை நமக்கு சொல்லி கொடுத்த அந்த தூதர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கிறான். உங்களுக்கு யார் இந்த அனுமதி கொடுத்தது? யோசித்து பாருங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்க மாட்டானா? பயப்பட வேண்டும் சகோதரிகளே, முஸ்லிம்களே. அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ வேண்டும். நபியுடைய பெயரை கொண்டு இப்படிப்பட்ட ஹராமான விஷயங்கள் செய்வதற்கு நம்மளுடைய உள்ளம் எப்படி எப்படி அனுமதிக்கின்றது? ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருளாக மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இங்கும் அங்கும் திணறு கொண்டிருக்கிறார்கள். பிலால் ரதியல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்லும் போதெல்லாம் அந்த தூதரை பார்ப்பார்கள். அதற்கு பிறகு பாங்கு சொல்வதற்கு அவர்களுடைய மனம் வரவில்லை. காரணம், அவர்கள் கண்களுக்கு முன்னால் அந்த முஹம்மது நபி காணவில்லை. அவர்கள் சஹாபாக்களுடைய நிலைமை அப்படி இருந்தது. பல காலங்கள் ஆட்சி ரசூலுல்லாஹ் அவர்கள் மரணித்ததை ஏற்றுக்கொள்வதற்கு. ஆனால் இன்னைக்கு அவ்வளவு வருடம் கழிந்த பிறகும் நாம் அதை சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு இழிவான விஷயம், எவ்வளவு மோசமான விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாம செய்யலன்னு அசால்ட்டா நம்ம சொல்லிவிடலாம். ஆனால் செய்யக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது நாங்கள் தடுக்கக்கூடிய கடமைகள் இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தில் உறவினர்களை இப்படிப்பட்ட ஹராமான விஷயங்களை தடுத்தால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஹராமை நாங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து ஒழித்து விடலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான வாக்கியத்தை தந்து அருள் புரிய வேண்டும். ஆமீன். ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான ஒரு நேசராக இருந்தால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக ஸலவாத்தை ஓத வேண்டும், அவர்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடையாளம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான நேசர்களாக, ரசூலுல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.